பா இந்த கான்வர்சேஷனை ஈவினிங் வச்சுக்கலாமா? இல்லைனா ஈவினிங் கண்டென்ட் இல்லாமல் போயிடும். வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பிரதர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஸோ பார்க்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதர் படம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஹெச்டி வந்துச்சு. சரி அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜெயம் ரவியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நிஜமாலே நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுத்தது. ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம் சம்திங்கில் ஒரு மாதிரி கூலாக ரொம்ப ஜாலியாக ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருப்பார்ல, அதை மாதிரி பண்ணியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஜெயம் ரவியோட. அதாவது படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஒரு சில சீன் கூட ஒர்க் அவுட் ஆனது இந்த ஜெயம் ரவினால தான். ஜெயம் ரவி இல்லைன்னா இந்த படமே இல்லைன்றதை நம்ம என்ன சொல்லிப்பேன். ஜெயம் ரவிக்குன்னு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறேன்னு சொல்லி நினைக்க வேணாம். அதை தவிர்த்து என்ன சொல்கிறது, மக்காமிஷி சாங்கில் சூப்பராக ஆடினார் ஜெயம் ரவி. மக்காமிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற பாட்டு ஹாரிஸ் சூப்பராக போட்டிருந்தாரு. பின்னணி இசை ஓகேவாக இருந்துச்சு ஹாரிஸோடது. அதை தவிர்த்து மேக்கிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த சினிமோட்டோகிராஃபி அப்புறம் இந்த செட்லாம் கொஞ்சம் நீட்டாக போட்டிருந்தாங்க. அதை தவிர்த்து பெர்ஃபார்மன்ஸில் குறிப்பிட்டோன்னா பூமிகா வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. விடிவி ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் நட்டி நல்லா நடிச்சிருந்தாரு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. ப்ளஸ்ன்னு சொல்ல வேறு எதுவும் இல்லை, மைனஸ்ன்னு சொன்னால் அது ஏகப்பட்ட இது இருக்குது. படத்தோட கதையிலேருந்தே வந்துடலாம். சாதாரண ஒரு அக்கா தம்பி கதை, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். நமக்கான படம் இல்லைன்றது நமக்கு தெரியும். சரி, நமக்கான விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தா படத்தில் ஒன்றும் இல்லை. வேறு என்ன சொல்கிறது, நிறையா அதிரப்பளசான சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் வந்து இதுவாக இருப்பார், பவுன்சராக இருப்பார். அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவார்னு எல்லாத்தையும் அடிச்சு போடுவார். அங்கே ஒரு பில்லை போடுவாங்க, அது காமெடின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் செட் ஆகலை. அப்புறம் பிடி டீச்சராக போவார், அதெல்லாம் ஒரு காமெடி வச்சுருப்பாங்க, அது சுத்தமாக செட் ஆகலை. அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனாக ஒரு இன்ட்ரோல் பிளாக் விடுவாங்க, அதுவும் ஒர்க் ஆகலை. அப்புறம் இன்ட்ரோல் முடிஞ்சோடனே ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப பழைய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியை சேர்த்து வைக்க ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பார், அதுவும் வந்து சப்புன்னு முடிஞ்சிருச்சு. என்னென்னா நட்டியை வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவாங்க, உடனே தெரிஞ்சுக்குவார் இந்த ட்ராமாவை பார்த்துட்டு. இதெல்லாம் ரொம்ப பழசான சீனாக இருந்துச்சு. அதை தவிர்த்து இவரை அவங்க மாமனாரை திருத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் ரொம்பவே போருண்டா விட்டுருங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜெயம் ரவி நம்பி தான் பார்க்க வந்தேன், ஆனால் அது எஸ்எம்எஸ் ராஜேஷ் படம்ன்றதையும் மறக்கக்கூடாதுன்றத ஃபீல் பண்ண வச்சுட்டார் எஸ்எம்எஸ் ராஜேஷ். இவர் நல்ல படம் கொடுக்குற ஒரு பிளானில் இல்லை, சும்மா ஏதாவது ஒரு படம் எடுக்கணும், அதுக்கு ஒரு ஹீரோ கிடச்சிட்டாரு, இன்னொன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இன்னொன்று பெரிய மைனஸ் யாருன்னா பிரியங்கா மோகன் சுத்தமாக நடிக்க வரல. கொஞ்சம் நடிக்க கற்றுக்கங்க. யாரும் நான் சரிப்போதா சனிவாரம் ரிவ்யூலே சொல்லிட்டேன், நடிக்கவே வரல அவங்களுக்கு. ஸோ அந்த டாக்டர் படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டாங்க. பேக் டு பேக் படம் சான்ஸ் மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு தெரில. அவங்க ஆக்டிங் ஸ்கோப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி தமிழ் சினிமாவில் சர்வை பண்ணுறாங்களோ ஒன்றும் புரியல எனக்கு. பாருங்கள், ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் சுத்தமாக பார்க்க முடியல. ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப்காக வேணால் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பார்க்க முடியும். ஒரு சில சீன்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால நான் பிலோ ஆவரேஜ்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபேன்னு வச்சு அடிச்சிருந்தீங்கன்னா அந்த படத்தை வச்சு ரோஸ் பண்ணியிருப்பேன். சரி ஓகே, நம்ம ரவி வந்து எனக்கு பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த நடிகர். ஸோ அதனால் எனக்கு அடிக்க மனசு வரல. ஸோ நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், ஹெச்டி பிரிண்ட் வந்திருக்கு, எப்படி பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த வழியில் பார்த்துக்கோங்க. எப்போ ஜி5ல ப்ரீமியர் பண்ணாங்களோ நான் எடுத்து போஸ்ட் போகிறேன். சரிங்களா? வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.